தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். முதல் வாசகம். இதோ மலைகள் மேல் தாவி என் அன்பர் வருகின்றார். இனிமைமிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 8 முதல் 14 முடிய. தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார், மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிர்ச்சுவர்க்குப் பின்னால் நிற்கின்றார், பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது, நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடிமகிழும் பருவம் வந்துற்றது, காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்திப் பழங்கள் கனிந்துவிட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன, விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். பதிலுரை பாடல். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதின் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும், அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது, அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களிகூரும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா அல்லேலுயா. இம்மானுவேலே, சட்டம் இயற்றும் எம் அரசே, இறைவனாம் எம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே
உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மெயில் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும். அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.